சிவசிவ. திருச்சிற்றம்பலம். சோலை அமைப்பதன் பயன் யாது? இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம். சோலையை அமைத்த ஒப்பில்லாத புகழாளர் தாம் விரும்பிய இனிய பொருட்களை நிரம்ப பெற்று இவர் எழில் வாய்ந்தவர் என்று பிறர் சொல்ல பூக்கள் பூத்துள்ள சோலையின் நிழல் வழியாக யமன் உலகை அடைவார். இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 382 பாடலில் அருளியுள்ளார்கள். இனி இப்பாடலை காண்போம். பொழிலினை நிறுவிய பொறு அரும் புகழினர் நிழல் உறும் பொழில் வழி நிறைமலர் உறவே விளைவினில் இனியன எவை அவை மிகவே அழகியர் இவர் என யமபுரி அடைவார் என்பதாகும். இப்பாடலில் வரும் பொழில் என்றால் சோலை என்று பொருள், பொறு அரும் என்றால் ஒப்பில்லாத என்று பொருள், விளைவு என்றால் விருப்பம் என்று பொருள். இப்பாடல் பொதுநல பணி செய்வோர் இறந்த பின் யமன் உலகம் அடையும் விதம் கூறுகின்றது. திருச்சிற்றம்பலம்.